Hi dear students, NEET 2021 crack பண்ணலாம் வாங்க. இன்னைக்கு டே 22ல இந்த செஷன் கைனமேட்டிக்ஸ்ல இருந்து வருது. ரொம்ப முக்கியமான செஷன். இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கணக்குகளோட கைனமேட்டிக்ஸை நம்ம நிறைவு செய்கிறோம். அடுத்த டாபிக் போகிறோம். இந்த செஷன் ஏன் ரொம்ப முக்கியமான செஷன் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கணக்குகள் போட் ரிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம், அதாவது போட் ரிவர் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு படகுலையோ அல்லது சாதாரணமாக ஒரு நீர் ஓடக்கூடிய ஒரு ஆற்றில் நீந்தி செல்லும் பொழுது சில இயற்பியல் அளவுகளை நம்ம மெஷர் பண்ணுறோம். அந்த ஆற்று நீரோட ஸ்பீடு அல்லது இவருடைய ரிலேட்டிவ் ஸ்பீடு அல்லது எவ்வளவு ஆங்கிளில் அவர் நீரினுடைய திசைக்கு எவ்வளவு ஆங்கிளில் எந்த திசையில் இயங்கும் பொழுது எதிர் திசைக்கு அவர் தொடங்கக்கூடிய புள்ளியிலிருந்து எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக அந்த கரைக்கு போக முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடங்கிய கணக்குகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்க இந்த போட் ரிவர் ப்ராப்ளம்னா நிறைய பேர்த்துக்கு அலர்ஜி. ஏன்னா அதில் ஒரு பேரா மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. 5, 3 அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் பேராவாக இருக்கிறதுனால அந்த லாஜிக்கை பசங்க படித்து புரிஞ்சு அந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறதில்ல. காரணம் ப்ராக்டிஸ் இல்லாத தான். அதனால் கண்டிப்பாக பயப்படாதீங்க. 2 பாயிண்ட்டை மட்டும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய பாயிண்ட்டை நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளம்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணக்கூடிய கணக்குகள், ஸோ எந்த கணக்காக இருந்தாலும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடிப்படை தேவை என்னென்னா, பேசிக்காக ப்ராக்டிஸ் தான், பயிற்சி தான். ஸோ நிறைய கணக்குகள் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் நம்ம சிங்க் ஆயிடுவோம். அப்போ நம்ம எந்த மாதிரியான கணக்குகள் கேட்கும்போது நம்ம அதை அப்ரோச் பண்ணி கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொதுவாக இப்போ இந்த பேசிக் விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஆற்றினுடைய 2 கரைகள். ஸோ 2 பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர். இந்த ஆற்றினுடைய அகலம்னு வச்சுங்களேன், அல்லது 2 கரைகளுக்கு இடைப்பட்ட தொலைவு D அல்லது Wன்னு சில சமயம் யூஸ் பண்ணுவோம், சில சமயம் Dன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒருத்தர் இந்த கரைக்கு இந்த இடத்துக்கு போகணும். இப்போ என்னென்னா, இந்த தண்ணி ஸ்டில் வாட்டராக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதாவது தண்ணி ஓடாமல், இப்போ ஆறுனா கண்டிப்பாக தண்ணி ஓடிட்டு தான் இருக்கும். சில நேரங்களில் தண்ணியினுடைய வரத்து அல்லது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஸ்டில் வாட்டராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் நேராக நீந்தி போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டேரெக்டாக நீங்கள் இப்படி போயிடுவீங்க. சரியா? ஸோ அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் சப்போஸ் ரிவரில் தண்ணி போகுதுன்னு வச்சுங்களேன், தண்ணி போகும்போது நீங்கள் டேரெக்டாக இப்போ ஏயிலேருந்து பிக்கு இந்த டைரெக்ஷனில் போனீங்கன்னா போக முடியாது. ஏன்னா அந்த ஆற்று தண்ணியோட வெலாசிட்டியும் உங்களுடைய வெலாசிட்டியும் டைரெக்ஷன்ஸ் வேறு வேறையாக இருக்கிறதுனால நம்ம ரிலேட்டிவ் டைரெக்ஷன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி டைரெக்ஷன் மாறி போயிடும். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் என்ன ஆகும், தண்ணி இழுத்துக்கிட்டு போய் இங்கே விட்டுரும் அல்லது அதை தாண்டி விட்டுரும். அப்போ நம்ம இந்த இடத்துக்கு வரணும்னா நம்ம கண்டிப்பாக இந்த டைரெக்ஷன்லேருந்து ஒரு தீட்டா ஆங்கிள், என்ன சொல்ல போனால் ரிவர் வெலாசிட்டி டைரெக்ஷன்லேருந்து இது 90 டிகிரி. ஏன்னா இது வெலாசிட்டி ஆஃப் த ரிவர், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த டைரெக்ஷன் 90 + தீட்டா, 90 + தீட்டா, அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு த டைரெக்ஷன் ஆஃப் தி ரிவர். அந்த ரிவர் வெலாசிட்டிக்கு 90 + தீட்டா ஆங்கிளில் இந்த டைரெக்ஷனில் நீங்கள் இயங்கினா மட்டும்தான் உங்களால் இந்த பாயிண்ட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது வெலாசிட்டி ஆஃப் த ரிவர்னு வச்சுக்குவோம். ஸோ VR அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு மனிதர் என்ன பண்ணுறாருனா, இந்த டைரெக்ஷனில் ஒரு படகையோ இல்லை தானே ஸ்விம் பண்ணி போகிறார். ஒரு படகுல போகிறதா வச்சுக்குவோம். போட்டு இந்த சைடு போகுது. அல்லது மனிதன் நீந்தி போகிறாரு. ஒரு மனிதன் நீந்தி போகிறாரு. அவருடைய வெலாசிட்டி VM அப்படின்னா இந்த டைரெக்ஷன் AB என்னவா இருக்குன்னா, இது VMR அப்படின்னு சொல்லுவோம், அல்லது RMன்னு சொல்லுவோம். அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் தி மேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஆங்கிள் எவ்வளவு? இந்த ஆங்கிள் 90. ஏன்னா இது ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் தான். ஸோ அப்படிங்கும்போது பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இது VM. ஸோ VM² = VR² + VMR² கிடைக்கும் இல்லையா? MR² கிடைக்கும். தேர்ஃபோர் இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த டைரெக்ஷனில் நீங்கள் போகிறதுக்கான வெலாசிட்டி இதுதான் ஆக்சுவலாக ஷார்ட்டஸ்ட் ரூட் இல்லையா? அப்போ இந்த ஷார்ட்டஸ்ட் ரூட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெலாசிட்டி சப்போஸ் VMR தான் நமக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்னு தெரியுது அப்படின்னா, இதில் போகிறதுக்கு என்ன ஸ்பீடில் போகணும், என்ன ஸ்பீடில் இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரூட் ஆஃப் என்ன வரும்னா VM² - VR² அப்படிங்கிறத
நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ரைட்டா, ஸோ விஎம் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ சப்போஸ் இதில் எடுத்துக்கக்கூடிய டைம், ஸோ டைம் கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான டைம் என்ன வரும்? டைமுக்கு வந்து வெலாசிட்டி வந்து டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்ங்கிறது இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஷார்ட்டஸ்ட் ரூட் என்ன? டி பை வெலாசிட்டிங்கிறது ரூட் ஆஃப் திஸ் குவான்டிட்டி, அதாவது விஎம் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இவ்வளோ தான்ப்பா. இந்த 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 இதுக்குள்ளே தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம கணக்குகளை வந்து. அதனால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். ஈஸியாக வந்து ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். நம்ம வந்து ஒரு ஃபியூ ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இந்த போட் ரிவர் ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம பார்ப்போம். சப்போஸ் வந்து இன்னும் ஒரு வீடியோ கொடுக்க முடிஞ்சதுன்னா ஐ வில் ட்ரை டு கிவ். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். த ஸ்பீட் ஆஃப் போட் இஸ் 5 km/h இன் ஸ்டில் வாட்டர். ஆக்சுவலாக வந்து ஸ்டில் வாட்டர்னு கொடுப்பாங்க. ஸ்டில் வாட்டர் கொடுத்தோடனே நீங்கள் இப்படி போட்டக்கூடாது, ஏன்னா ரிவரோட ஸ்பீடும் கொடுத்துருவாங்க. அதனால் வந்து ஸ்டில் வாட்டருக்கு வந்து நீங்கள் இப்படி தான் போடணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் போட்டோட ஸ்பீடு ஒரு 5 km/h 5 km/h வேகத்தில் நிலையாக இருக்கக்கூடிய நீரில் ஒரு படகு செல்கிறது. ரைட்டுங்களா? இட் கிராசஸ் எ ரிவர் ஆஃப் வித் ஆஃப் 1 km அலாங் த ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் பாத் இன் 15 minutes. 15 நிமிடங்களில் 1 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஆற்றின் குறுக்கே குறைந்தபட்ச தொலைவை கடக்கிறது. அதாவது இட் இஸ் பாசிபிள். ரைட்டுங்களா? அப்படின்னா அப்போ வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் என்னவாக இருக்கும்? ஆற்றினுடைய வேகம், ஆற்று நீரினுடைய வேகம் என்னவாக இருக்கும்? அதாவது கொஸ்டின் புரியுதுங்களா? ஸ்டில் வாட்டரில் இந்த டைரெக்ஷனில் போகிறாரு, ஒரு போட்டு போகுது. ஆக்சுவலாக வந்து இதான் ஷார்ட்டஸ்ட் ரூட். இந்த ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் வந்து இதோடைய அகலம் வந்து 1 கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 minutesல வந்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி போனால் ரிவர் வாட்டரோட ஸ்பீடுக்கு நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோன்னா இதில் வந்து நம்ம வந்து 15 minutesல போக முடியும்னா இந்த ரிவர் வாட்டரோட ஸ்பீடு வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேள்வி. அப்போ இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம் பாருங்களேன். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க? இதே டயக்ராம் தான். ஸோ டயக்ராமை நீங்கள் வேணால் திருப்பி போட்டுங்க. ஸோ இது ஒரு இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு 1 கிலோமீட்டர் கொடுத்துட்றாங்க. 1 கிலோமீட்ரு இதோடைய வித்து அகலம் கொடுத்துட்றாங்க. ரைட்டுங்களா? ஸோ ரிவர் வாட்டருடைய ஸ்பீடை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் விஆர், இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. போட்டு வந்து இப்போ இந்த டைரக்ஷனில் ஒரு தீட்டா ஆங்கிள் டைரக்ஷனில் போகுது. ஸோ எவ்வளவு ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொன்னால் 5 km/h ஸ்பீடில் போகுது. ஸோ இங்கே டைரக்ஷன் வந்து 5 km/h. ஓகே, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு டைம் எவ்வளோ எடுத்துக்குதுன்னா டைம் வந்து 15 minutes ஆகுது. அப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொடுத்தாச்சு, இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சு, அப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த போட் விபிஆர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? டிஸ்டன்ஸோடைய வேல்யூ வந்து 1 கிலோமீட்டர் பை டைம் வந்து 15 நிமிஷம். 15 நிமிஷங்கிறது டைம் இதில் ஹவர்ஸில் மாற்றிடுங்க, ஏன்னா இது ஹவர்ஸில் இருக்குது. அப்போ 115/60 1 divided by 1/4 you will get. So you will get 4 km/h is the relative velocity of the boat. So in the direction la shortest route la. Now we can find out the river velocity. அதாவது அந்த ஆற்று நீரினுடைய திசை வேகத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, so you can find out from that. So VR is equal to root of என்ன வரும், vm square. இங்கே வந்து மேனுக்கு பதிலாக போட்டு vb square மைனஸ் விபிஆர் ஸ்கொயர்னு வந்துடுது. ஓகேவா? ஸோ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் நம்பர்ஸ். விபிங்கிறது எவ்வளோ 5. ஸோ 5 ஸ்கொயர் மைனஸ் விபிஆர் வந்து 4 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் இஸ் 25 மைனஸ் 16 ஈக்குவல் டு என்ன வரும்? ஸோ 9 வரும். யூ வில் கெட் 3 km/h. ஸோ இந்த ஆற்று நீரினுடைய திசைவேகம் வந்து என்னவாக இருக்குன்னா 3 km/h ஸ்பீடில் வந்து இந்த ரிவர் வாட்டர் வந்து போகுது அப்படிங்கிறதான் இந்த கணக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ வெரி சிம்பிள் ஒன். செகண்ட் கொஸ்டின். எ மேன் வாண்ட்ஸ் டு ரீச் பாயிண்ட் பி ஆன் தி ஆப்போசிட் பேங்க் ஆஃப் தி ரிவர் ஃப்ளோயிங் அட் ஸ்பீட்
as shown in figure. படத்தில் காட்டியுள்ளபடி ஒரு மனிதர் ஆற்றின் ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு செல்ல விரும்புகிறார். படத்தை நம்ம பார்த்துடலாம். ஸோ ரிவர் வாட்டர் அங்கே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு வித் வெலாசிட்டி u. ஸோ இவர் இங்கே ஆரம்பித்து இப்படி போகிறதுக்கு இவர் நினைக்கிறார், இங்கே ஆரம்பித்து இங்கே போகிறதுக்கு அவர் நினைக்கிறார். ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன். இன்ஃபேக்ட் வந்து இந்த ஆங்கிளும் கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஆங்கிள் 45 டிகிரி கொடுக்குறாங்க. திஸ் இஸ் த டயக்ராம் கிவன் இன் யுவர் ப்ராப்ளம். ரைட்டுங்களா? வித் வாட் மினிமம் ஸ்பீட் அண்ட் இன் விச் டைரக்ஷன் should the man swim relative to water so that he can reach B. B என்ற புள்ளியை அடைய அந்த மனிதர் ஆற்று நீரின் திசைவேகத்தை பொறுத்து எந்த திசையில் எவ்வளவு கோணத்தில் என்ன பண்ணணும், மினிமம் ஸ்பீடு எவ்வளவு வேகத்தில் அவர் நீந்தி செல்ல வேண்டும். ஸோ எப்படி போகணும் உங்களுக்கு, நமக்கு இது லாஜிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி இப்படி போக முடியாது, இப்படி போக முடியாது, இப்படி போக முடியாது, இப்படி தான் போகணும். ஸோ அப்போ இதில் வந்து கண்டிப்பாக வந்து 45 டிகிரியில் இங்கே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த டைரக்ஷனில் தான் அவர் வந்து போயாகணும். சரியா? ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி. இந்த டைரக்ஷனில் அவர் போகணும். ஸோ இந்த டைரக்ஷனில் அவர் போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதோட டைரக்ஷன் வந்து பார்த்துடலாம். எப்படி கண்டுபிடிச்சலாம்? என்ன டைரக்ஷன் இது? நார்த்து வெஸ்ட். அந்த டைரக்ஷனுக்கு பேர் நார்த்து வெஸ்ட் டைரக்ஷனில் அவர் போகணும். எவ்வளவு போகணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த வெலாசிட்டியை வந்து திஸ் இஸ் தீட்டா. அப்போ இந்த டைரக்ஷனில் வெலாசிட்டி இருக்குது. ஸோ திஸ் இஸ் தீட்டா. அப்போ திஸ் இஸ் v cos தீட்டா. காம்போனன்ட் பிரிச்சுங்க. திஸ் வில் பி v sin தீட்டா. இங்கே உங்களுக்கு u வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெலாசிட்டியோட vx காம்போனன்ட் என்ன வரும்? vx காம்போனன்ட் வந்து யூ வில் கெட் u மைனஸ் v cos தீட்டான்னு வந்துடும். vy காம்போனன்ட் என்ன வரும்? தட் இஸ் வெர்டிக்கல் காம்போனன்ட், யூ வில் கெட் v cos தீட்டா. ஓகேங்களா? ரைட். இப்போ நீங்கள் tan தீட்டா கண்டுபிடிங்க. வாட் இஸ் tan தீட்டா? tan தீட்டா வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. ஸோ tan தீட்டா வந்து vx பை, ஸோ இது அட்ஜசன்ட்டு, இது ஆப்போசிட்டு. அப்போ என்ன வரும்? எதிர்பக்கம் vx, அடுத்துள்ள பக்கம் vy. vx பை vy. ரைட்டுங்களா? ஏன்னா இது வந்து இதுக்கு பேரலல். ஸோ பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன். ஸோ புரியுதுங்களா நான் சொல்கிறது? இது vxனா இது வந்து vy. ஸோ இப்போ vx பை vyனா வாட் இஸ் vx? வாட் இஸ் vx? vx is u minus v cos theta divided by vy is v cos theta. ஓகேவா? ரைட். இப்போ ஃபைன். இப்போ நமக்கு வந்து தீட்டா இஸ் 45 டிகிரி. ஸோ tan 45 இஸ் 1 அப்படின்னா இங்கே வந்துட்டு u மைனஸ் v cos theta divided by v cos theta is equal to 1. Therefore u minus v cos theta is equal to v cos theta. u minus v cos theta. ஸோ vy தான் v cos theta, இது வந்து v sin theta. ரைட். u minus v sin theta. u minus v sin theta divided by v cos theta. இங்கே வந்து u minus v sin theta. ஸோ u minus v sin theta
is equal to V cos theta. Am I right? Okay. So U is equal to V sin theta plus V cos theta. இதில் V காமன் எடுத்துலாமா? ஸோ V காமன் எடுத்துட்டிங்கன்னா V into sin theta plus cos theta வந்துடும். That is equal to V equal to என்ன வரும்? U divided by sin theta plus cos theta. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து வெலாசிட்டி வியோட வேல்யூ. ரைட். இப்போ கவனிங்க, இதை வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா, இப்போ we don't know the value of theta here, ரைட்டுங்களா? ஸோ we don't know the value of theta here. அப்போ தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கேயும் காமனாக இருக்கிற மாதிரி ஒரு டேர்மை நம்ம வந்து கொண்டு வரணும். இப்போ தீட்டாவை பொறுத்த வரைக்கும் sin 45க்கும் tan 45க்கும் காமனாக வேல்யூ வந்து 1/√. தான். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சி இப்போ நீங்கள் சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 45 எப்படி எழுதுவீங்க? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி வந்து சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி இல்லையா? அப்போ சைன் தீட்டா காஸ் 45 ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் 45. ஸோ ரெண்டுமே 1/√. தான். ஸோ அதனால் 1/√காமனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் திஸ் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா வில் பி ஈக்குவல் டு அப்போ என்னவாக இருக்குன்னா, அந்த √2 மேலே கொண்டு வரும், √2 டைம்ஸ் சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 45. ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து √2 டைம்ஸ் சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் காஸ் 45னா தீட்டா ப்ளஸ் 45. தேர்ஃபோர் யூ வில் கெட் V is equal to U divided by √2 டைம்ஸ் என்ன வருது? சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 45 அப்படின்னு கிடைக்குது. இதோட வேல்யூ வந்து இதுதான். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வெலாசிட்டி வந்து என்னவாக இருக்கணும்? மினிமம்னு சொல்கிறாங்க. இந்த வெலாசிட்டி வந்து மினிமமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த குவான்டிட்டி வந்து என்னவாக இருக்கணும்? மேக்ஸிமமாக இருக்கணும். இது எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா, இந்த தீட்டா ப்ளஸ் 45 வந்து என்னவாக இருக்கணும்? 90 இருந்தால் மட்டும்தான் திஸ் இஸ் பாசிபிள். அப்போ தீட்டா ப்ளஸ் 45 வந்து என்னவாக இருக்கணும்? 90 இருக்கணும். அப்போ தீட்டா வந்து எவ்வளோவா இருக்கணும்? 90 மைனஸ் 45 இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகே, ரைட். அப்போ நீங்கள் வேல்யூ போடுங்க. இப்போ தீட்டாவுக்கு 45 டிகிரி போட்டிங்கன்னா 45 ப்ளஸ் 45 sin 90 1. sin 90 1 அப்படின்னா this will give you the maximum value at the denominator. So V will be minimum. Therefore V minimum will be equal to U divided by √2. அப்போ இந்த வெலாசிட்டி வந்து என்னவா இருக்குன்னா, U divided by √2. எந்த டைரக்ஷன்? நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். நார்த் வெஸ்ட்னா வடமேற்கு திசையில் U/√2 என்ற திசை வேகத்தில் அவர் இயங்கினால் இந்த ஓடக்கூடிய தண்ணியில் அவர் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு வரலாம்? பிங்கிற பாயிண்ட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறதான். கொஞ்சம் லாஜிக்காக இருக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, தீட்டா வந்து 45 டிகிரிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எந்த தீட்டாவை எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 45 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சிமெட்ரிக்கல் கான்செப்ட் தான். ஸோ சிமெட்ரிக்கல் கான்செப்ட் எடுத்துக்கிட்டு இந்த 45 எடுத்து இங்கே யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெலாசிட்டி மினிமம் கேட்குறாங்க. ஸோ வெலாசிட்டி மினிமமாக இருக்கணும் அப்படின்னா டினாமினேட்டர் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். டினாமினேட்டர் மேக்ஸிமமாக எப்போ வரும் அப்படின்னா, தீட்டா வந்து 45 டிகிரியாக இருந்தால் தான் வரும். அப்போ தீட்டா 45 இருக்கும்போது இந்த வெலாசிட்டி மினிமம் வந்து என்னவாக இருக்கும்? U/√2 இருக்கும். டைரக்ஷன் வந்து நார்த் வெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் த ஆப்ஷன் ஃபார் யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான கொஸ்டின். ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், பட் ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் இன்னும் ஒரு மெட்டீரியல் கிடச்சிதுன்னா ஒரு 5 ப்ராப்ளம் நீங்கள் இதே மாதிரி மாடலில் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ரிவர் இஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் அட் எ ஸ்பீட் 8 மீட்டர்/மினிட். ஸோ ஒரு ஆற்றுல வாட்டர் வந்து இந்த டைரக்ஷனில், இது வெஸ்ட்டு இது ஈஸ்ட்டு, வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் வந்து எவ்வளவு? 8 மீட்டர்/மினிட் வந்து ஸ்பீடில் வந்து போகுது. ஆற்றுல மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தண்ணி ஓடுது. எல்லா ஆற்றுலையுமே அப்படி தான் ஓடும். ஸோ காரணம் தெரியுமா? ஸோ இந்த மேற்கு வெஸ்ட்டு வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும், ஈஸ்ட் வந்து பள்ளமாக இருக்கும். எ மேன் ஆன் த சவுத் பேங்க் ஆஃப் த ரிவர் கேப்பபிள் ஆஃப் ஸ்விம்மிங் அட் 20 மீட்டர்/மினிட். ஒரு மனிதரால் இங்கே வந்து இது சவுத்து, இது வந்து நார்த்து. ஸோ இங்கேருந்து இங்கே வந்து அவரால் என்ன பண்ண முடியும்னா
20 மீட்டர் பர் மினிட், இவ்வளோ ஸ்பீடில் அவரால் வந்து என்ன பண்ண முடியும், போக முடியும். அந்த மனிதரால் என்ன பண்ண முடியும், 20 மீட்டர் பர் மினிட் வேகத்தில் அவரால் நீந்த முடியும். எப்போ, ஸ்டில் வாட்டரில், ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய நீரில் அந்த மனிதரால் 20 மீட்டர் பர் நிமிடம் வேகத்தில் நீந்தி செல்ல முடியும். அவர் இரு கரைகளுக்கும் இடைப்பட்ட குறைந்தபட்ச தொலைவை கடப்பதற்கு அவர் எந்த திசையில் நீந்த வேண்டும். இப்போ குறைந்தபட்ச தொலைவை கடப்பதற்கு எந்த திசையில் நீந்த வேண்டும் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து பேங்க், இது வந்து ஒரு பேங்க்கு, இது ஒரு பேங்க்கு. ஸோ இது ஒரு கரை, இது ஒரு கரை, தண்ணி வந்து நடுவில் ஓடிட்டுருக்கு. அவர் குறைந்தபட்ச தொலைவை கடக்க, எது குறைந்தபட்ச தொலைவு, இதுதான் குறைந்தபட்ச தொலைவு, இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த குறைந்தபட்ச தொலைவை கடக்க வேண்டும் என்றால் அவர் எந்த திசையில் நீந்தணும் அப்படின்னா, அவர் வந்து எந்த திசையில் நீந்தணும், அவர் வந்து இப்போ ஸ்டில் வாட்டர் அப்படின்னு கொடுக்கறதுனால நம்ம சொல்லிட முடியாது. ஆக்சுவலாக வந்து அவருடைய ஸ்பீடு வந்து அதிகம், அதனால் வந்து அவர் குறைந்தபட்ச தொலைவை கடப்பதற்கு எந்த திசையில் அவர் போகணும் அப்படின்னா, டியூ நார்த், வடக்கு திசையை நோக்கி அவர் என்ன பண்ணணும், நீந்த வேண்டும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டியூ நார்த், வடக்கு திசையை நோக்கி அவர் என்ன பண்ணணும், நீந்தணும். ஸோ நீந்தினார்னா அவர் ரீச் பண்ணிடுவார், குறைந்தபட்ச தொலைவு வந்து அவர் நீந்துவார். ஓகே, அடுத்தது இது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட தொடர்புடைய ஒரு கணக்கு. இப்போ நம்ம நார்மலாக வந்து மழை பெய்யும் போது நம்ம நின்றுட்டு இருந்தாலும் குடையை வந்து இப்படி நேராக இப்படி பிடிப்போம் இல்லையா. அதுவே நம்ம சைக்கிளில் போனாவோ அல்லது பைக்கில் போகும்போது கண்டிப்பாக குடையை பிடிக்க முடியாது. பின்னாடி உட்காந்து குடை பிடிக்கலாம். அவர் எப்படி பிடிப்பார், முன்பக்கமாக சாட்சி வந்து குடையை பிடிப்பார். அது காரணம் வந்து அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான், சார்பு திசை வேகம் தான். ஸோ அது தொடர்பான ஒரு கணக்கு. எ ஸ்டேஷனரி மேன் அப்சர்வ்ஸ் தட் த ரெயின் இஸ் ஃபாலிங் வெர்டிகலி டவுன்வர்டு. ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மழைநீர் செங்குத்தாக மேலிருந்து கீழே விழுவதை உற்று நோக்குகிறார். when he starts running with the velocity of 12 km/h, he observes that the rain is falling at an angle 60 degree with the vertical. அவர் 12 km/h வேகத்தில் முன்னோக்கி ஓடும்போது மழையானது செங்குத்திலிருந்து 60 டிகிரி சாய்வு கோணத்தில் விழுவதாக பார்க்கிறார் அல்லது உற்று நோக்குகிறார். எனில் மழைநீரினுடைய திசை வேகம், த வெலாசிட்டி ஆஃப் த ரெயின், அப்படி பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து இங்கே ரெஸ்ட்டில் இருக்கார், இது வெர்டிக்கல் டைரக்ஷன் இப்படி வருது. இவர் ஓடுறாருனா இந்த டைரக்ஷன் பார்க்கும்போது மழைநீர் வந்து 60 டிகிரியில் வந்து விழுது. ஓகேவா, 60 டிகிரியில், இது வெர்டிக்கல் ஃபாலு இது. அப்போ பாருங்கள், இது டைரக்ஷன் ஆஃப் தி ரன்னர், அவருடைய மனிதருடைய வேகம் 12 km/h. இந்த இடத்துல 12 போட்டுக்கிறோம். ஓகேவா. ஸோ வெர்டிக்கலாக வரும்போது ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. ஸோ வெர்டிக்கல் ஸ்பீடு வந்து நீங்கள் VYன்னு வச்சுங்க, இது வந்து வெர்டிக்கல் ஸ்பீடு. ஓகேவா. அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க, tan 60, ஏன்னா இது தானே தெரியும், எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் தெரியும். ஸோ அதனால் tan எடுக்கிறோம். tan 60 = 12/VY. tan 60க்கு வேல்யூ வந்து √3. ஸோ தேர்ஃபோர் VY is equal to, அப்போ என்ன கிடைக்கும், VY is equal, இது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி. VY is equal to 12/√3. ஸோ 12 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், 4 × 3ன்னு எழுதலாம், /√3. ஸோ 4 × √3 × √3 /√3. ஸோ √3 கேன்சல். ஸோ 4√3ன்னு வந்துடும், 4√3 km/h. இதுதான் இந்த மழைநீரினுடைய ஆக்சுவல் வெலாசிட்டி, உண்மையான திசை வேகம். ஸோ கடைசியாக ஒரு கேள்வி, the rowing speed of a man relative to water is 5 km/h and the speed of water flow is 3 km/h. ஸோ ஒரு படகை செலுத்தக்கூடிய மனிதருடைய திசைவேகம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 5 km/h. ஆற்றில் செல்லக்கூடிய நீரின் வேகம் வந்து 3 km/h இருக்குது. At what angle the river flow, at what angle to the river flow should he head if he wants to reach the point on the other bank directly opposite to starting point? ஏற்கனவே சொன்ன அதே மாடல் தான். அவர் வந்து எந்த திசையில் நீந்தினால் அவரால் வந்து என்ன பண்ண முடியும், அதாவது நீரினுடைய திசை வேகத்தை பொறுத்து எந்த திசையில் நீங்கினால்
அவர் வந்து தான் தொடங்கிய அல்லது புறப்பட்ட இடத்திற்கு நேர் எதிராக உள்ள அடுத்த கரையில் உள்ள புள்ளியை சென்றடைய முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ ஹியர் இது 2 banks ஆஃப் த ரிவர். இங்கே வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஸோ இது ரிவர் டைரக்ஷன், வெலாசிட்டி ஆஃப் த ரிவர், திஸ் இஸ் ஆங்கிள் தீட்டா. ஓகேவா? இப்போ தி ரோயிங் ஸ்பீட் ஆஃப் எ மேன் ரிலேட்டிவ் டு வாட்டர். இப்போ ரிலேட்டிவ் டு வாட்டர்னு சொல்லிட்டான்னா இப்போ இதுதான் ரிலேட்டிவ். அப்போ VBR இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா இட் இஸ் 5 km/h. இது வந்து 5. ஓகே. அதே மாதிரி ரிவர் வாட்டரோட ஸ்பீடு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து 3 km/h. அப்போ நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், இது ஆப்போசிட் சைடுங்கனால சைன் தீட்டா கண்டுபிடிங்க. சைன் தீட்டா என்ன வரும்? சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டெனஸ் வந்து 3/5 வரும். ஸோ இது வந்து 0.6. 0.6னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? வந்து sin 30 வந்து 0.5, இது 0.6 37 டிகிரி வரும். இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ தீட்டா வேல்யூ வந்து 37 டிகிரி அப்படின்னு வந்துடும். 37 டிகிரி. ஓகேவா? அப்போ தீட்டா வந்து 37 டிகிரினா இப்போ என்ன கேள்வினா, நீரின் திசை வேகத்திலிருந்து எவ்வளவு கோணத்தில்? நீரின் திசை என்ன? திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் தி வாட்டர். ஸோ இது ஆல்ரெடி வந்து 90. இந்த தீட்டா வந்து இப்போ எவ்வளோ கிடைக்குது? 37 கிடைக்குது. அப்போ நீரின் வேகத்தை பொறுத்து அவர் எந்த திசையில்? நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் 90 + தீட்டா. 90 + தீட்டாவில் போகணும். 90 + தீட்டானா என்ன வந்துடும்? ஸோ உங்களுக்கு வந்து 90 + 37. அப்போ 127 டிகிரியில் அவர் என்ன பண்ணணும்? 127 டிகிரியில் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன், அதாவது நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் இந்த லைனுக்கு 37 டிகிரியில் போகணும். அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த டைரக்ஷனுக்கு 37. ஆனால் நீரினுடைய திசையை பொறுத்த வரையில் அவர் என்ன பண்ண 127 டிகிரினா இந்த டைரக்ஷன் நார்த்து சவுத்தில் வந்து அவர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி மாடல்ஸில் தான் உங்களுக்கு ரிவர் போட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து ரிவர் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. இது தொடர்பாக இன்னும் உங்களுக்கு கணக்குகள் கிடச்சிதுன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களால் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த மாடல்லேருந்து கேள்வி இல்லாமல் மேக்ஸிமம் வந்து நீட் பேஸ்டு கொஸ்டின்ஸில் வந்து கண்டிப்பாக இது வந்து கவர் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த கேள்வி வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த கேள்வி எதிர்பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட முடியும். இன்னும் ஒரு 1 more வீடியோ தேவைப்படுதான் நான் வந்து பார்க்குறேன். அப்படி தேவைப்படலை அப்படின்னா we will go to the next chapter. ஸோ தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து திரும்ப வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் வந்து ரீச் ஆகும். கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்கள், லேப்டாப் வச்சுருக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் திரும்ப பார்த்துக்கலாம். ஏன்னா எப்போவும் டேட்டா தேவைப்படாது. டேட்டா இருக்கும்போது உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா விஸ்டம் இன் ஃபிசிக்ஸ் நீங்கள் வந்து யாரும் அனுப்புவாங்க அல்லது வந்து யாராவது லிங்க் தருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. தயவு செஞ்சு விஸ்டம் இன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். நீங்கள் உடனடியாக வந்து நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவை இமீடியட்டாக நீங்கள் பார்த்துடலாம். ஸோ ஒருத்தர் லிங்க் அனுப்பணுங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உடனுக்குடன் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்ம கிராக் பண்ணலாம். தேங்க்யூ.